உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த சொரிமுத்து ஐயனாரிய பத்தின வரலாறை பத்தி நம்மளோட நேயர்களுக்காக சொல்ல முடியுமா ஐயா? காசு கொடுத்து வணிகம் செய்யக்கூடிய காலங்கள் முற்பட்ட காலத்திலே இந்த கோவில் இருக்குது. இப்ப இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலை யார் வழி நடத்திக்கிட்டு இருக்கா? கோவில் முழு நிர்வாகமும் மன்னர்கிட்ட இருந்துச்சு. சிங்கம்பட்டி சமஸ்தானம் இந்தியாவினுடைய கடைசி மன்னர். கண்டிப்பா இப்ப இந்த கோவில் என்னதான் சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலா இருந்தாலும் இந்த கோவில எந்தெந்த தெய்வங்களுடைய உருவச்சிலைகள்லாம் இருக்கு? வனப்பகுதியில் இருக்க கோவில்களில் இருக்க சிவன் புறமே மகாலிங்கம் தான். அடுத்தபடியாக சாச புரணவஸ்கலை. இப்ப இந்த சொரிமுத்து ஐயனாருடைய கோவில இந்த விஷயங்கள் நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்னா எதுக்காக அந்த கோவில சொல்லலாம்? மன நிம்மதி, குடும்பத்தில் உள்ள சர்ச்சை, இது மூணு நீங்கனாலே போதுங்க. எதிரிகள் நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணா தலைவாய் மாட்டினா பண்ணலாம். குலதெய்வத்தையுமே வழிபட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க இந்த சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுக்கு போகலாமா? எந்த ஊரில் உள்ள குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய மூலஸ்தானம் சொரிமுத்து. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணிச்சு கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஏற்கனவே குலதெய்வம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதிகமா சொல்லணும்னா சொரிமுத்து ஐயனாரை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். நிறைய நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இந்த சொரிமுத்து ஐயனாரிய பத்தின வரலாறை பத்தி நம்மளோட நேயர்களுக்காக சொல்ல முடியுமா ஐயா? அதாவது காசு பழக்கங்களுக்கு முன்பாகவே இந்த கோவில் காசு கொடுத்து வணிகம் செய்யக்கூடிய காலங்களுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த கோவில் இருக்குது. அப்போ வணிகர்கள் மற்றும் மக்கள்லாம் மாட்டுக்கு மேலே பொதி வச்சு அதன் மூலமாக சேர நாட்டுக்கு வியாபாரம் செஞ்சு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மாடுகள் போகும்போது அதனுடைய குழம்புகள், அதாவது அதனுடைய காலடிகள் பட்டு ஒரு இடத்துல ரத்தம் பீறிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் மன்னருக்கு, அதாவது சிங்கம்பட்டி ஜமஸ்தானத்துக்கு மன்னருக்கு தவறு சொல்லுவாங்க. சிங்கம்பட்டி ஜமீன் அவர் தான் இங்கே இந்த ஆண்டு வரைக்கும் அவர் ராஜாவாக இருந்தார். தற்போது தான் கொஞ்ச நாளில் கிளம்பினார். அவரோட வழிவந்த முன்னோர்கள்ட்ட சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு லிங்கம் தோன்றுது. அந்த இடத்துல பக்கத்தில் மற்ற தேவதைகள், பரிவார தேவதைகள்லாம் இருக்குது. அப்போ தான் ஒரு அசரி இதை மகாலிங்கம் சுவாமி இங்கே குடியிருக்கிறாரு. இதுக்கு ஆலயம் அமைத்து ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறணும்னு சொல்கிறாங்க. அதன்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அகஸ்தியர் வர்றார். அகஸ்தியருக்கு அந்த ஜோதி சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு ஆற்றுக்கரையில் பண்ணும்போது அந்த ஜோதி பிளம்பு தெரிகிறது. அப்போ தான் அவர் ஆகம விதிப்படி சுவாமிகளை பிரதிஷ்டை பண்ணி பூஜை கைங்கரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பின்பாக சேர மன்னன் நாட்டில் சில குழப்படி காரணமாக அவர் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ மன்னர் அவங்களுக்கு தன்னுடைய படைகளை அனுப்புகிறார். சேர மன்னனுக்கு, மார்த்தாண்டவர்மனுக்கு அவர் அனுப்பி அங்கே போரிட்டு அதில் இந்த ஒரு படை மன்னன் இறந்துடுறான். நம்ம தமிழகத்தில் இருந்து போனதில் ஒரு ஆள் இறந்துடுறான். அப்படி இறக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். அப்போ சேர மன்னனால் செப்பு பட்டயம் கொடுக்கப்பட்டதான் சுள்ளி ஒடிக்க இடம் வேணும்னு இந்த ஜமீன்தார் கேட்குறார். எதுக்கு? சுள்ளி ஒடிக்க இடம். சுள்ளி ஒடிக்குங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை. அதில் கிட்டத்தட்ட 72,000 ஏக்கர், 1-2 இல்லை, சுள்ளி ஒடிக்க அப்படிங்கிறது சுள்ளினா 72ன்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ 72,000 ஏக்கர் நிலத்தை இந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்குறார், மன்னருக்கு கொடுக்குறார். அது எதுக்காக அந்த சுள்ளி ஒடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசைன்னு
அந்த செவார்த்திகள், அதாவது சாமி கொண்டாடின்னு சொல்லுவாங்க, அந்த கோமரத்தான், அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க பூரா வந்து அன்னைக்கு தீக்குழி இறங்குவாங்க. அந்த பூக்குழி இறங்கக்கூடிய காலகட்டத்தில் காட்டில் போய் சுள்ளிகளை ஒடிச்சு, ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய மரமெல்லாம் ஒடிச்சு காஞ்ச அசாத்தியமாக தூக்கிட்டு வருவாங்க. நம்மளாம் சாதாரண ஆட்கள்லாம் போய் தொட முடியாது. எங்கே பார்த்தாலும் முள்ளும் காட்டு முள்ளுகள்லாம் கிடக்கும். அதிலெல்லாம் மிதித்து தான் போவாங்க. அவங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. போய் முடிச்சு கொண்டாந்து அதை எரித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எரியும். எரிஞ்சும் போது அந்த வளையத்தை வச்சு தட்டி அது உள்ளே நடந்து போவாங்க. அனலாக கொதிக்கும். அதில் நடந்து போய் அந்த சுவாமி அந்த நேர்த்திக்கடனை முடிப்பாங்க. அதுக்காக சொல்லி உடிக்கிறது கொடுத்த இடம்தான் இந்த சொரிமுத்தைங்குடி. அந்த சொரிமுத்தையனருக்கு அந்த காலகட்டத்தில் பாலசாஸ்தான் தான் பேர். அவருக்கு வந்து திருமணம் ஆகாத காலம், பாலசாஸ்தான்னு பேர். அந்த பாலசாஸ்தா தான் அங்கே இருந்தார். இப்போ இருக்கிறத சொரிமுத்தையன், அது அடுத்த எபிசோடில் அதனுடைய விவரங்களை சொல்கிறேன். அந்த பாலசாஸ்தாவை அகஸ்தியர் வந்து பூஜை கைங்கரியங்கள் சிவனால் அனுப்பப்பட்டவர் அந்த கைங்கரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் சொரிமுத்தையனுடைய வரலாறு. கண்டிப்பா. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் இப்போ இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலை யார் வழி நடத்திக்கிட்டு இருக்கா? இப்போ அந்த கோவில் முழு நிர்வாகமும் மன்னர்கிட்ட தான் இருந்துச்சு. சிங்கம்பட்டி சமஸ்தானம் இந்தியாவினுடைய கடைசி மன்னர். கடந்த 2 ஆண்டுகள் வரை அவர் தான் மன்னர், இந்தியாவினுடைய கடைசி நிலை மன்னர். அந்த கோவிலில் வந்து திருவிழா நடக்கும்போது அந்த மன்னர் கோலத்தில் வந்திருப்பார். அதே ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த இடத்துல வந்து அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர் சமஸ்தானத்தில் அந்த மன்னர் ஆட்சியில் எப்படி உட்காருவாங்களோ அதே மாதிரி அந்த கொடை பரிவாரங்கள் அதோடு வந்து உட்கார்ந்துருப்பார். அவர் நிர்வாகத்தில் தான் இன்றைக்கும் இருக்குது. இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை கண்காணிப்பில் இருக்குது. அண்டர்டேக்கிங் அது முழுக்க முழுக்க அவங்க செப்புப்பட்டேங்க. கண்டிப்பா. இப்போ வந்து இந்த கோவில் என்னதான் சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலா இருந்தாலும் இந்த கோவிலில் எந்தெந்த தெய்வங்களுடைய உருவச்சிலைகள்லாம் இருக்கு? அங்கே பேச்சு பிரம்மராஜ ரிஷி முதல் கட்டமாக எடுத்துட்டோம்னா கணபதி, அடுத்து மகாலிங்கம். வனப்பகுதியில் இருக்க கோவில்களில் இருக்க சிவன் புறாமே மகாலிங்கம் தான் வரும். அடுத்தபடியாக சாசா பூரணபஸ்கலை, அடுத்து சங்கிலி பதத்தார், பேச்சு, பிரம்மராஜ ரிஷி, ஜோதி ருத்ரன். ஜோதி ருத்ரங்கிறது சுடலை, அது சிவனுடைய அம்சம்தான். இவங்க தான் தெரியாதனமாக அதுக்கு ஆடு மாடுன்னு வெட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய தவறு. அது முழுக்க முழுக்க சிவனுடைய அம்சம். அடுத்தது கரடி மாடன், தளவாய் மாடன், பட்டவராயன், மேலவாசல் பூதம், மேலவாசல் செங்கிலி பதத்தார், பாதாள கங்கை, இப்படி பன்றிமாட சுவாமி, இப்படி பல அவதாரங்கள் இங்கே இருக்குது. பட்டவராயன், மந்திரமூர்த்தி, இப்படி எல்லா தெய்வங்களும் ஒரு 21 வகையான தெய்வங்கள் அங்கே இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஒரு கோவில்னா, இப்போ அம்மன் கோவில்னா பிள்ளை வரத்துக்கு ரொம்பவே உகந்தது, அந்த மாதிரிலாம் நிறைய கோவில்களை ஒரு விஷயங்களுக்காக சொல்லுவாங்க. இப்போ இந்த சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலை இந்த விஷயங்கள் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னா எதுக்காக அந்த கோவிலை சொல்லலாம்? குழந்தை வரம் வேண்டி, மன நிம்மதி, குடும்பத்தில் உள்ள சச்சம், இது 3 நீங்கினாலே போதுமே. இது 3க்கும் அங்கே எதிரிகள் நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணணும்னா தளவாய் மாடனா பண்ணணும். தளவாய் மாடனை வாங்கினா எதிரிகள் வசத்துக்கு வந்துடுவாங்க. குழந்தை வர வேணும்னா பேச்சியம்மன்ட்ட போகணும். அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான வழிபாடுகள் வைக்கணும்? இப்போ வந்து ஒரு கட்டுவாங்க, தொட்டில் கட்டுவாங்க, பேர் விடு சொல்லுவாங்க, அந்த அம்மனுடைய பேர் விடுவாங்க. சில பேர் பொங்கல் வச்சு மாதம் வழிபடுவாங்க. அவங்க மனசில் அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த நேர்ச்சியை பண்ணிக்கலாம். எதுவுமே சங்கடம் கிடையாது. இதை செஞ்சால் தான் உனக்கு தருவங்கிறது கிடையாது. இவனுக்கு குழந்தை வேணுங்கும் போது இவன் குடும்பம் நல்ல தலைத்தோங்கன்னு ஒரு விதி இருக்கும்போது அவன் நேராக அந்த தேவதைகிட்ட போயிடுவான். அது இழுத்துடும். எப்படி காந்தம் தென்துருவமோ வடதுருவமோ ஒன்று சேருதோ அதே மாதிரி அந்த காலகட்டங்கள் வரும்போது இந்த கிரகாதிபதியினுடைய அனுக்கிரகத்தால் அந்த தேவதைகிட்ட போய் அவங்க வழிபாடு பண்ணி நேர்ச்சி வச்சுருவாங்க. அதன்படி அவங்களுக்கு அந்த கருப்பிடிச்சு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் பிறகு முடிஞ்ச உடனே அந்த பேர். சில பேர் நவீன காலத்தில் வாய்க்குள்ள நுழையாத இதில் பேர் வைப்பாங்க.
அந்த குழந்தைகள்லாம் ஒன்றும் டெவலப் ஃபேமிலி தொடர், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கெல்லாம் அட்ரஸ் இல்லாமலே போயிடும். வாய்க்குள்ளேயே நுழையாது பேர். பேச்சுன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்குன்னு நினைப்பான். அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நேரமாக அவள் வீட்டில் அந்த பேச்சுன்னு கூப்பிடும்போது அந்த குழந்தையினுடைய பேரச்சி தான் கூப்பிடுவான். ஆனால் வார்த்தைகள் பேர் வந்து அம்மனுடைய பேர். அதனால் அந்த வீட்டில் எந்த துன்பங்களும் வராது, எந்த தீவினைகளும் ஏற்படாது, எந்த விதமான செய்வினை குற்றங்கள் வேறு திருஷ்டி எதுவுமே. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்க அதை அந்த குழந்தைய கூப்பிடுவோம். ஏசன்னாலும் கூப்பிடுவோம், கொஞ்ச நாளும் கூப்பிடுவோம், சாப்பிடனாலும் கூப்பிடுவோம். இந்த பேரை சொல்ல சொல்ல அந்த வீட்டுக்குள்ளே எந்த துன்பங்களும் வராது. என்றைக்கு நம்ம குலதெய்வ பேர்கள் நம்ம குழந்தைகளுக்கு விடுறதுக்கு மறுத்தமோ அன்னைக்கே 6:45 அரைங்காலும் அந்த குடும்பத்தில் நுழைஞ்சிடும். நாகரீகங்கிற பொறையில் ஆன்மீகத்தை மறைச்சி வாழ்ந்துகிட்ருக்காங்க. அது ஒரு காலப்போக்கில் அவங்களுக்கு பெருத்த துன்பத்தை கொடுத்துக்கிட்டு. இப்போ வந்து சொரிமுத்து ஐயனாரை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள், இந்த நேரத்தில் வழிபடலாம், இந்த நாட்களில் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? பசிக்கிற குழந்தை எப்போ வேணாலும் அலம்போது சாப்பிடும்ல, அது மாதிரி தான் 4 நட்சத்திரம். இறைவனை கும்பிடுறதுக்கு 4 நட்சத்திரங்கிறது கிடையாது. அதாவது அம்மனை கும்பிடுறதுக்கு வெள்ளி சிவா போவாங்க. இந்த வெள்ளி சிவா என்னன்னா அன்னைக்கு கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானமாக இருப்பாங்க. வெள்ளி சுக்கிரன், செவ்வாய் அங்ககாரகன், இந்த 2 பேருமே அம்பாளோட தொடர்புடையவங்க. அதனால் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுறோம். இப்போ இந்த திருச்செந்தூர், பழனி, இந்த மாதிரியான திருப்பதி, இந்த மாதிரி ஸ்தலத்துக்கெலாம் வருடத்தில் ஒரு முறை அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இந்த சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுக்குமே வருடத்தில் ஒரு முறை அந்த மாதிரி போகிறது நல்லதா? எப்படிப்பட்ட பலன்களை தரும்? முடியாத ஆட்கள் அங்கே போகணும்னே அவசியம் இல்லை. முடியாத ஆட்கள் தான் சொன்னேன். உடனே எல்லாரும் இதை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஹாய் அவாரியோ அப்படிங்கக்கூடாது. முடியாத, நடக்க முடியாத ஆட்கள் இருந்த இடத்துல இருந்தால் அந்த தேவதைகள் இவங்களை தேடி வரும். இவங்களை தேடி வந்து காட்சி விடும். நடக்கக்கூடியவங்க, இருந்து பேசக்கூடியவங்க, போகக்கூடியவங்க, முடியும் இயலக்கூடிய ஆட்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கவாது அங்கே போயிட்டு வரணும். தொலைவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க போயிட்டு வரலாம். ஒரு அயனத்துக்கு ஒருக்க. அயனம் என்பது ஒரு 6 மாதம். சூரியன் வடதிசையிலேருந்து தென் துருவத்துக்கு வரும்போது தென் துருவத்திலேருந்து வட துருவத்துக்கு ஒரு 6 மாத காலம். இந்த 6 மாத காலத்துக்கு ஒருக்க அந்த பேட்டரியை சார்ஜ் போட்டுக்கணும். குடும்பம்ங்கிற பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணிக்கணும். அதை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த கிரக நிலைகளில் உள்ள பாதிப்புகள் வராது. ரொம்ப அதிக தொலைவில் இருக்கக்கூடியவங்க வருஷத்துக்கு ஒருக்க போய்க்கலாம். மற்ற நேரம் வீட்டில் வெள்ளி சிவா அவங்க விளக்கை பொருத்தி அந்த அம்மனை நினச்சி கும்பிட்டுக்கணும். அங்கே இருக்கிறது எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுக்கணும். என்ன காரணம்னா ஊருக்குள்ளே இருக்க தெய்வங்களுக்கெல்லாம் வருஷம் 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். இது வந்து அப்படி இல்லை. இது இறைவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தெய்வங்கள் தானே வந்து இருந்தது. அதனால் இவங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க எத்தனை ஆண்டுகாலம் ஆனாலும் அவங்களுக்கு பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற ஊருக்குள்ளே இருக்க தெய்வங்கள் மாதிரி போய் தான் வேண்டணும்னு இல்லை. எங்கே இருந்தாலும் வேண்டிக்கலாம். போகக்கூடியவங்க, போக இயலக்கூடியவங்க கண்டிப்பாக போய் தான் வழிபாடு பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். சும்மா போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து பலன் ஒன்றும் இல்லாமல் இருக்காது. போயிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. பல நபர்கள் இன்றைக்கி போயிட்டு வந்து நம்ம ஆதன் மீடியம் மூலமாகவே கேட்டிருக்காங்க குலதெய்வங்களை. அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு 5-6 பேர் அண்ணன் தம்பி இல்லை ஒரு ஆள் வழிபாடு பண்ணி அவங்க தொழில் விஷயத்தில் மேன்மை அடைஞ்சோடனே அந்த கூட பிறந்தவங்க பெண்ணு ஆணும் பெண்ணு எல்லாம் சேர்ந்து என்ன ஏது விவரம்னு உடனே தான் ஒருத்தன் நல்லா இருக்காதான் ஒருத்தன் பிடிக்காத உடனே ஆள் விட்டு கேட்டோடனே குலதெய்வத்துக்கு போயிருக்கான், இன்றைக்கி நல்லா இருக்கான்னு சொன்னோடனே நம்மளும் போவோம். அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி அதில் சில அந்த ஒரு 2-3 வாரிசுகளை குழந்தை இல்லை, இன்றைக்கி அவங்க கன்சீவாக இருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம். பல பேருக்கு பல நன்மைகள் நடந்தது. அதில் அந்த ஆதன் ஆன்மீகத்துக்கு நன்றியை சொல்லணும். கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு வந்து அவங்களோட குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அந்த குலதெய்வத்தையுமே வழிபட்டுட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. அவங்க இந்த சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுக்கு போகலாமா? போனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நீங்கள் எந்த ஊரில் உள்ள குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய மூலஸ்தானம் வந்து சொரிமுத்து தான்.
என்கிட்ட கேட்பாங்க, நான் வேலூரில் இருக்கேன், எனக்கு அங்கே எப்படி சாமி வரும்? மனிதனுடைய முதல் பிறப்பே லங்கை தான். இலங்கை வந்து தனி தீவு கிடையாது, இந்தியாவோட சேர்ந்தது, லெமுரியா கண்டம். மனிதனுடைய வம்சம் வந்து நாக வம்சம். தமிழர்கள் உலக நாட்டில் இருக்க எல்லாருமே நாக வம்சம்தான். அதில் அசுர வம்சம் இருக்குது, அது இன்னைக்கு நாட்டில் ஒரு சில இடங்களில் இருக்குது. அந்த தீவுகள், அந்த சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு யாரும் போகக்கூடாது. உலக நாடுகள் தடை செய்யப்பட்டு, கண்ணுக்கு தெரியாத சில தீவுகளில் அவங்களும் இருக்கிறாங்க அசுர வம்சங்கள். இந்த அந்தமான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறதா, மனிதை கொள்ளு திங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த நாக வம்சத்தில் உள்ள அவ்வளோ பேருக்குமே முதல் இடமே தென் தமிழகம் தான். அதில் இருந்து புலம்பெயர்ந்தாங்க. இப்போ சென்னை பட்டணம் எவ்வளவு ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸே கிடையாது. கோயம்புத்தூர் எடுத்தாச்சுன்னா 600 வருஷம்தான். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரே கிடையாது. கோயம்புத்தூரில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோங்கோ, எங்களுக்கு அங்கே சாமி எப்படி வருமா? நீங்கள் எங்கே இருந்தாலும் உனக்கு சாமிங்கிறது குலதெய்வங்கிறது அந்த 21 தேவதைக்குள்ள வரும். ஏன்னா முதல் இறைவனுக்கு உருவம்னு வந்ததே சொரிமுத்தங்கோயில் தான். அதுக்கப்புறம் தான் சித்தர்களோட அந்த பேச்சியம்மன், பிரம்மராஜ ரிஷி, சித்தர்கள் கூட ரொம்ப தொடர்பில் இருக்கிறது, அவங்க வழிபாடு பண்ணுறது பேச்சியம்மன் தான். அவள் தான் கைலாயத்தில் உள்ள தேவதை. அவளை அப்படியே ஒவ்வொரு பக்கமும் எடுத்து கொண்டு போய் பிடம் போட்டு கொடுத்து அவங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய இடங்களில். அப்படி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வம் இந்த பேச்சியம்மன். கண்டிப்பாக சார். அதாவது இன்னைக்கான நேர்காணலில் நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நேயர்களுக்காக அந்த சொரிமுத்து அய்யனார்களை பற்றி ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேயர்களுக்குமே குலதெய்வத்தை பற்றி, நான் என்னுடைய குலதெய்வத்தை நான் கரெக்டாக வழிபடுறேன்னா, என்னுடைய குலதெய்வத்தை நான் கரெக்டாக தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேனான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அப்படி யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம தென்காசி ஈஸ்வரன் சாமிகளை வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு இந்த நேர்காணலில் பதிவு பண்ணுறேன். இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.